நாங்கள் வழமையாக பேசும் ஒரு விடயம்தான் இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எந்த ஒரு கட்டத்திலும் நான் இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும், இவ்வாறு தான் நடந்து கொள்ளக்கூடாது என்று எனக்கு வழிகாட்டுகிறது. எந்த ஒரு கட்டமாக இருந்தாலும், வாழ்க்கையில் எந்த ஒரு சந்திப்பாக இருந்தாலும், ஒரு நொடி, ஒரு நிமிடம், ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு காலம், இது எவ்வாறு செலவழிக்கப்பட வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமையாக எவ்வாறு செலவழிக்கப்பட வேண்டும், இதற்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. அதனால தான் இஸ்லாத்தை நாங்கள் வாழ்க்கை என்று அடையாளப்படுத்துகிறோம். எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய வாழ்க்கையிலே நாங்கள் சில விடயங்கள், இந்த விடயத்திலே சமூகம் தற்போது பராமுகமாக இருக்கிறது, இந்த விடயத்தை பற்றி சமூகம் அலட்டிக் கொள்வதில்லையே என்று நாங்கள் விளங்கக்கூடிய சில விடயங்கள் சமூகத்தில் இருக்குது. இந்த விஷயம் சமூகமாக நாங்கள் என்ன செய்யறோம் இல்லை, இதை பெருசாக கண்டு கொள்றது இல்லை. இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும், மார்க்கத்தில் இதற்கு எதிராக நிறைய எச்சரிக்கைகள் வந்திருந்தாலும், இஸ்லாம் இதை எந்த ஒரு புறத்திலும் ஆதரிக்காமல் இருந்தாலும் நாங்கள் என்ன செய்வது கிடையாது, அதை கணக்கெடுப்பது கிடையாது. இப்படி சில பாவங்கள் சமூகத்திலே மலிந்து காணப்படுகின்றன என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படி ஒரு விடயத்தை பற்றித்தான் நாங்கள் இன்று ஆலோசிக்க போகிறோம். எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்வோம், நாங்கள் ஒரு இடத்திலே, ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு விடயத்தை செய்கிறோம், செய்யும் போது இதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா இல்லையா என்று யோசிப்பதை விட, இந்த சந்தர்ப்பத்தில் நான் எவ்வாறு நடந்து கொள்வது, இந்த சந்தர்ப்பத்தில் நான் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது பற்றி சிந்திக்கிறோம். அந்த சிந்திப்பு இஸ்லாத்தில் இருந்து எடுத்து சிந்திப்பது கிடையாது. அப்படி சில இடங்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான் இந்த லஞ்சம் என்பது. லஞ்சம் என்பது நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வருகிறது. இதை நான் செய்யறதா இல்லையான்னு நாங்க எதை வச்சு கியாஸ் பிடிக்கிறல்ல, எதை வச்சு பார்க்கறல்ல, இஸ்லாமிய வழிகாட்டலை வச்சு பார்க்கறல்ல. இந்த இடத்துல நான் தப்புறது எப்படி, இதை கொடுத்தா தான் தப்பு இல்லைமா, நான் கொடுத்துட்டு வாரது. இந்த இடத்துல லஞ்சம் இருந்தால் தான் வேலை செய்யலாம் என்று விளங்குது, நாங்க செஞ்சுட்டு வாரது. அதுல நாங்க இஸ்லாத்தை கியா பண்றல்ல. இது ஒரு முக்கியமான ஒரு பிழை, அதாவது சமூகமாக நாங்க செய்யக்கூடிய ஒரு பிழை. எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, லஞ்சம் என்பதை அடையாளப்படுத்தும் போது நிறைய உலமாக்கள் எவ்வாறு தினமே அடையாளப்படுத்துகிறார்கள், லஞ்சம் என்பது எங்களிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சொத்து, அது யுக்தா லிஇஹ்காகில் பாத்தில் அவ் இப்தாலில் ஹக். மிகவும் சுருக்கமாக சொல்கிறார்கள், ஒரு உண்மையை பாத்திலாக்குவதற்கு, ஒரு ஹக்கை பாத்திலாக்குவதற்கு, ஒரு உண்மையை பொய்யாக்குவதற்கு லஞ்சம் கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக, நாங்கள் ஒருவருடைய ஒரு காணியை அபகரித்து விட்டோம். இப்ப நாங்க பார்க்கிறோம், காணியின் பொறுமதி இந்த மாவட்டத்தில் டவுன்ல போற விலையை பார்த்தா ஒரு பர்ச்சேஸ் 5 லட்சம் போகும், 6 பர்ச்சேஸ் இருக்குது அல்லது 10 பர்ச்சேஸ் இருக்குது, ஒரு 50 லட்சம் பொறுமதி வரும். இதை நாங்க அபகரிச்சிட்டோம். இப்ப இந்த காணி எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்றதாக இருந்தா, யாருக்கு லஞ்சம் கொடுத்தா அது செயற்படுமோ அவருக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். அவர் என்ன செஞ்சாரு, அதுக்குரிய ப்ரொசீஜர் எங்களுக்கு முடிச்சு தாராரு. அவருக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தா போதும். அப்ப நாங்க பாக்குறோம், 50 லட்சம் பொறுமதியான காணி 10 லட்சம் லஞ்சம் கொடுத்து நாங்க எடுக்க போறோம். அப்ப ஹக்கு அது வேறொருவருடையது, உண்மை என்னது, அது வேறொருவரின் உரிமை, வேறொருவரின் காணி. அந்த ஹக்கை பாத்திலாக்குவதற்காக, அது என்னுடைய காணி என்று சொல்வதற்காக நாங்க என்ன செய்யறோம், லஞ்சம் கொடுக்கிறோம். அல்லது ஒரு பாத்திலை ஹக்காக்குவதற்காக, ஒரு பாத்திலை ஹக்காக்குவதற்காக. இதே உதாரணத்தை வைத்து பார்க்கலாம். பாத்தில் இது என்னுடைய காணி அல்ல, அதை ஹக்காக மாத்துகிறோம், என்னுடைய காணி என்று மாத்துகிறோம். இதுதான் லஞ்சம் என்று நிறைய உலமாக்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். கேம்பிரிட்ஜ் அகராதி இந்த லஞ்சத்தை பற்றி விளங்கப்படுத்தும் போது அது இவ்வாறு விளங்கப்படுத்துகிறது, யாரோ ஒரு மனிதனுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஏதோ ஒன்றை செய்ய பார்க்கிறோம், ஏதோ ஒன்றை செய்ய பார்க்கிறோம். எதற்காக என்று சொன்னால், எங்கட தேவை ஒன்றை நிறைவேற்றுவதற்காக. இதற்கும் மேலதிகமாக ஒருபடி மேல வைத்து ஆக்ஸ்போர்ட் அகராதி இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுது. என்னென்றால், நாங்க ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று கொடுக்கிறோம், எதுக்காக சொன்னால் எங்கிட்ட ஒரு வேலையை செஞ்சு கொள்றதுக்காக. ஆனால் அது கொஞ்சம் கண்ணியம் இல்லாத முறையில கொடுக்கிறோம்.
எங்களுக்கு ஒரு வேலை ஒன்று செஞ்சு கொள்ளணும், அரசாங்கம் இதுக்கு இவ்வளவு தான் நியமிச்சிருக்குது, அல்லது ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு வேலை ஒன்று செஞ்சு கொள்ளணும், அவங்க இதுக்குரிய கூலி இவ்வளவு தான் நியமிச்சிருக்கிறாங்க, அதை நாங்கள் கொடுக்குறோம்னு கண்ணியமான முறையில் கொடுக்கறது, ஆனஸ்ட்லி கொடுக்கறது. அப்படி இல்லாம நாங்க ஏதோ ஒரு குறுக்கு வழியில் அதை கொடுத்து நாங்க என்ன செய்ய போறோம், எங்களோட வேலையை செஞ்சு கொள்ள போறோம்னு சொன்னால் இதுதான் லஞ்சம் என்று ஆக்ஸ்போர்ட் அகராதி எங்களுக்கு விளக்கம் சொல்லுது. எனது கூட இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த லஞ்சம் என்பது ஏன் நாங்க கொடுக்கிறோம்? இப்ப நாங்க ஏன் இதை செய்ய வேண்டும்? எங்களுக்கு ஒரு லாபம் வரதாக இருந்தால் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், எங்களுக்கு ஒரு தேவை இருந்தால் எங்களோட வீடு கட்டுறதுக்கு சல்லியை செலவழிப்போம், எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவை இருந்தால் ஒரு ட்ரிப் போறதுக்கு சல்லியை செலவழிப்போம். ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு நலவுக்காக செலவழிக்கிறோம். இதை எதுக்காக செலவழிக்கிறோம் என்றால், ஒரு சில நேரங்கள்ல நாங்க செலவழிக்கிறோம் எதுக்காகண்டா எங்கள்ட வேலையை லேசியாக்கி கொள்றதுக்கு, எங்கள்ட வேலையை லேசாக்கி கொள்றதுக்கு செலவழிக்கிறோம். நாங்க ஒரு வேலை ஒன்று செஞ்சு கொள்ளணும், அதுக்கு நாங்க அங்காலையும் இங்காலையும் அலையணும், 4-5 இடம் போகணும், 4-5 பேரை சந்திக்கணும், அவர்கிட்ட சைன் வாங்கணும், இவர்கிட்ட சைன் வாங்கணும். இதை நாங்க என்ன செய்யறோம், ஒரு லஞ்ச பொருள் ஒன்றை கொடுப்பதன் மூலமாக, ஒரு லஞ்ச தொகை ஒன்றை கொடுப்பதன் மூலமாக லேசாக என்ன செஞ்சிடறோம், மாவட்டத்திலிருந்தே கொழும்புல உள்ள வேலையை முடிக்கிறோம். நடக்குது, இங்கிருந்து கொழும்புல உள்ள வேலையை முடிக்கிறோம், லேசிப்படுத்த விரும்புகிறோம். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல அவசரப்படுத்த விரும்புகிறோம். ஒரு வேலை ஒன்று நடக்கிறன்னா ஒரு 4 மாசம் எடுக்கும் என்பதுதான் அடிப்படை. எங்களுக்கு அவசரமாக செஞ்சு கொள்ளணும், உள்ளுக்குள்ள உள்ள ஆற பிடிச்சா என்ன செஞ்சிடலாம், அவசரமாக வேலையை முடிச்சிடலாம், அவசரப்படுத்துவதற்காக செஞ்சு கொள்றோம். சில நேரங்கள்ல நாங்க பராமுகமாக இருந்துட்டு, சில நேரம் ஒரு டெட்லைன் இருக்கும், 12ஆம் மாசம் 20ஆம் தேதி 25ஆம் தேதி தான் எங்களுக்கு நினைவு வருது, அடே டெட்லைன் முடிஞ்சிட்டு என்ன செய்யறது, இப்ப இதை நாங்க திருப்பி செய்ய போனா என்ன செய்யவாகும், அடுத்த வருஷம் தான் செய்யவாகும், அல்லது பெரிய ஒரு தொகையை என்ன நஷ்டஈடாக கொடுக்கவாகும். நான் சில விஷயங்களை தெளிவாக சொல்ல இயலாது, ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான டாபிக், அதனால தெளிவாக சொல்ல இயலாது. டெட்லைன் முடிஞ்சு நாங்க என்ன செய்ய போறோம், ரினியூ பண்ண வேணும், யாராவது பிடிச்சி எவ்வளவு சரி பிடிச்சி என்ன செய்ய போறோம். எங்கட சில பராமுகமான விஷயங்களின் காரணமாக லஞ்சம் கொடுக்கறதுக்கு தள்ளப்படுறோம். அதே மாதிரி இன்னும் சில நேரங்கள்ல எங்கட பிழைகளை மறைக்கிறதுக்காகவும் என்ன செய்ய போறோம், லஞ்சம் கொடுக்க தள்ளப்படுறோம். சில பிழைகளை மறைக்கிறதுக்காகவும் லஞ்சம் கொடுக்க தள்ளப்படுறோம். ஒரு பிழை ஒன்றை செஞ்சிட்டோம், வெளியே வர இயலாம இருக்கு, அந்த பிழையிலிருந்து ஏதோ ஒரு சட்டம் முன்னுக்கு வந்து நிக்குது, அல்லது ஊர் முன்னுக்கு வந்து நிக்குது, என்ன செய்யறோம், யாரோ ஒருத்தரை பிடிச்சி லஞ்சம் கொடுத்து என்ன செய்யறோம், நிரபராதின்னு உலகத்துக்கு காட்டிக்கொள்றோம், நிரபராதின்னு உலகத்துக்கு எங்களை காட்டிக்கொள்றோம். இப்படி எத்தனையோ காரணங்களுக்காக நாங்கள் லஞ்சத்தை கொடுக்கிறோம். லஞ்சம் என்பதுடன் தொடர்புபடக்கூடிய 3 தரப்பு. ஒன்று லஞ்சம் கொடுப்பவர், அடுத்தது லஞ்சம் வாங்குபவர், அடுத்தது அந்த லஞ்சம். இப்ப லஞ்சம் வாங்குபவரை பத்தி நாங்க இங்க பேசல, லஞ்சம் வாங்குபவரை பத்தி நாங்க இங்க பேசல. லஞ்சம் வாங்குவது தெளிவான ஹராம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. லஞ்சம் கொடுக்கறதுல தான் சிலாக்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இது ஒரு சதக்காவாக போகட்டுமே, இது ஒரு சதக்காவாக போகட்டுமே, என்ன செய்ய வேலையை செஞ்சு கொள்றேன்டா அங்கிட்டு இங்கிட்டு செலவழிக்க தான் வேணும், என்ன செய்ய நாங்க கொழும்புக்கு போயிட்டு வேலையில செஞ்சு கொள்ளையிலாது, அதுக்கு ஒத்தரை பிடிச்சி என்ன செஞ்சோம், உள்ளுக்கால வேலையை முடிச்சிட்டோம், லேசி தானே சும்மையே போயிட்டு மாச்சலாகி கொண்டு ஒரு நாள் கடையை மூடிக்கொண்டு, இப்படி நாங்கள் லஞ்சம் கொடுத்துட்டு நியாயப்படுத்துற ஒரு சமூகமாக மாறி இருக்கிறோம். அதனால லஞ்சம் கொடுக்கிற ஆக்களை பத்தி நாங்க கட்டாயம் என்ன செய்யணும், கொஞ்சம் பேசணும். அதுக்கு அடுத்ததாக லஞ்ச பொருள், இது பணமாக கொடுக்கப்படுது, சில இடங்கள்ல நிலங்களாக கொடுக்கப்படுது, சில இடங்கள்ல பில்டிங்ஸாக கொடுக்கப்படுது, சில இடங்கள்ல கடைகளாக கொடுக்கப்படுது, கடைகள்ல ஷேராக கொடுக்கப்படுது, இன்னும் சில இடங்கள்ல மிகவும் இழிவாக பாலியல் லஞ்சமும் இருக்குது. பாலியல் லஞ்சமும் இருக்குது. ஒரு இன்டர்வியூக்கு போனால் அல்லது ஸ்கூலுக்கு பிள்ளைய சேர்க்க போனால் என்ன செய்யப்படுது, அங்க வெக்கமில்லாம பாலியல் லஞ்சம் கேட்கப்படுது. அல்லது சில ப்ரமோஷன்களுக்காக உயர் அதிகாரிகள் என்ன செய்யறாங்க, பாலியல் லஞ்சம் கேட்கிறாங்க, உலகத்துல நடக்குது. இப்படி லஞ்சம் என்பது எத்தனையோ வகையில நடக்குது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, முதலாவது விளங்கிக் கொள்வோம், இந்த லஞ்சம் எவ்வளவு பாரதூரமானது, இந்த லஞ்சம் எவ்வளவு பாரதூரமானது. குர்ஆன் சூரத்துல் பக்ரா 188ஆம் வசனம் எங்களை பார்த்து சொல்லுகிறது, வலா தகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களுடைய சொத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பாத்திலான முறையில் உண்ண வேண்டாம், பிழையான முறையில் இன்னொருத்தர சொத்தை எடுத்து கொள்ளவானம், பிழையான முறையில இன்னொருத்தர சொத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளவானம். வதுதுலு பிஹா இலல் ஹுக்காமி,
அதே மாதிரி இன்னொருத்தரோட சொத்தை பிழையான முறையில் எடுத்து அதிகாரிகள்கிட்ட கையில கொண்டு போயிட்டு கொடுக்க வானம். மக்களுடைய சொத்துக்கள்ல சில விடயங்களை, சில சொத்துக்களை தெரிஞ்சு கொண்டே என்ன செய்ய போறீங்க? ஒன்றோ நீங்க பாத்திலாக தின்ன போறீங்க, அல்லது அதிகாரிகள்கிட்ட கையில கொண்டு போயிட்டு கொடுக்க போறீங்க. இப்ப இந்த லஞ்சத்தோட சம்பந்தப்பட்ட 4வது தரப்பு யாரு? லஞ்சம் கொடுக்கிறவருக்கும் லஞ்சம் எடுக்கிறவருக்கும் இடையில புரோக்கர் வேலை செய்யறவர். நீங்க ஒன்றும் பயப்படவானம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, நான் முடிச்சு தாரேன், ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். அந்த அதிகாரிக்கு ஒரு 5,000 ரூபாய் போகும், புரோக்கருக்கு ஒரு 5,000 ரூபாய் மீயும். இப்படி ஆக்களும் சமூகத்தை அவங்களோட பிசினஸ் செய்துதான். 4-5 இடத்துல கொஞ்சம் பெரிய ஆக்களை பிடிச்சி வச்சு கொள்றது. என்ன செய்யறது? இங்க உள்ள ஆக்கள் கிட்ட நீங்க ஒன்றும் பயப்படுவான, நான் செஞ்சுதானே, எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸை தாங்க. புரோக்கர் வேலை செய்யறது, லஞ்சம் என்பதின் மூலமாக புரோக்கர் வேலை. இப்படி ஒரு தரப்பும் இருக்குது. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிச்சம் ஸ்ட்ரிக்டாகவே, கடுமையாகவே இந்த லஞ்சம் விஷயத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னென்றால், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனத்து செய்தார்கள், சபித்தார்கள். யார் தெரியுமா? அர்ராஷி வல் முர்தஷி. லஞ்சம் கொடுக்கிறவனுக்கும் சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னாங்க, லஞ்சம் எடுக்கிறவனுக்கும் சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். திருமிதியில் 1337 செய்தி, சஹீஹா தைஃபா என்ற கருத்து வேறுபாடு இருக்குது. நிறைய உலமாக்கள் சஹீஹ் என்று பதிவு செய்கிறார்கள். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாயாலே சொன்னாங்க, நாசமா போட்டு. லேசிப்பட்ட விஷயம் இல்லை, லேசிப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு தூர பயணம் கொண்டு போறோம், ஏதோ ஒன்று இன்சிடென்ட் ஒன்று ஆகிட்டு எங்களுக்கு விளங்குது, நாங்கள் தப்பு செஞ்சிருக்கிறோம். அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் 2-3 நாள் நின்று தான் வரவாகும். சரியான முறையில் அணுகினால், பிழையான முறையில் அணுகினால் உடனே வந்துடலும். நான் திருப்பியும் சொல்றேன், சென்சிட்டிவான டாபிக், விளக்கமா சொல்ல இயலாது. வந்துடலும் என்ன செய்யறோம்? கொஞ்சம் பொத்துரும். இது என்ன நடக்குது என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லஅனத்தை கொண்டு வந்து தருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட லஅனத்தை கொண்டு வந்து தருது. லஅன ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சபித்தார்கள். இதே ரிவாயத்து இன்னொரு ஹதீஸ்ல வருது. எப்படின்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ராஷி வல் முர்தஷி, கொடுக்கிறவர் எடுக்கிறவர் 2 பேரையும் சபிச்சாங்க. வர்ராயிஷ், இந்த புரோக்கரையும் சேர்த்து சபிச்சாங்க. 2க்கு மேல புரோக்கர் வேலை செய்யறாரு, இவரையும் சேர்த்து சபித்தார்கள் என்று இன்னும் சில ரிவாயத்துகள்ல வருது. மிச்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு துண்டு. அதற்கடுத்ததாக இன்னும் சில குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களை வச்சு பார்க்கும் போதும் இது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் என்றது விளங்குது. குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லுகிறது. சூரத்துல் மாஇதா 2ஆம் வசனம், வலா தஆவனு வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. நல்ல விஷயங்களுக்கு, தக்வாவுக்கு, அல்லாஹ்வை பயப்படுற விஷயங்களுக்கு, சமூகத்துக்கு நலவு நடக்கிற விஷயங்கள்ல தஆவனு, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஆனால் வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். பாவமான காரியங்கள் நடக்குதா, சமூகத்துல பிரச்சனைகள், குரோதங்கள், விரோதங்கள் வார மாதிரியான விஷயங்கள் நடக்குதா, இதுல என்ன செஞ்சு கொள்ளவானம்? ஒருத்தருக்கு ஹெல்ப்பா இருந்து கொள்ளவானம், ஒருத்தருக்கு ஹெல்ப்பா இருந்து கொள்ளவானம். நீ வா, நான் பேசி பார்க்கிறேன், பேசி பார்த்து ஏதோ ஒன்று செஞ்சு கொள்வோம், பேசினா தான் விஷயம் நடக்கும், ஏதோ ஒன்று சமாளிச்சு கொள்வோம், அவர்கிட்ட சொன்னா விஷயம் நடக்கும். இப்படி என்ன செய்யறோம்? ஒரு சகோதரனுக்கு ஹெல்ப் பண்றோம். எதற்காக? இந்த லஞ்சத்தை கொடுப்பதற்காக. இது என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த இடத்துல நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கும் போது, முஃமின்களாக இருக்கும் போது பாவமான காரியங்களுக்கு ஒத்துழைத்தல் என்ற அந்த கேட்டகரியிலுக்கு வந்துடும், அந்த கேட்டகரியிலுக்கு வந்துடும். அதே மாதிரி அதற்கடுத்ததாக எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், நாளைக்கு மறுமையில விசாரணைகள் நடக்கும் போது ஒரு மனிதனுடைய 2 பாதங்களும் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை நகர மாட்டாது. எங்களுக்கெல்லாம் தெரியும். அதுல ஒன்றுதான், நீ எவ்வாறு உன்னுடைய சொத்துக்களை சேர்த்தாய், மின் ஐன இக்தஸபஹு, அவர் எவ்வாறு அவருடைய சொத்துக்களை சேர்த்தாரு. இது லஞ்சம் எடுக்கிறவருக்கு இந்த கேள்வி வரும், எங்கால சேர்த்தாய்,
எங்கால உன்னுடைய துறையை பொறுத்த வரையில உன சம்பளம் மாசம் 1 லட்சம், நீ போடுற வாட்ச் வந்து 64 லட்சம். எங்கால உன்னுடைய துறையை பொறுத்த வரையில உன சம்பளம் 2 லட்சம், நீ போற வாகனம் 8 கோடி. எங்கால இது வந்துச்சு? அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். அதே மாதிரி வஃபீம அன்ஃபகஹு, எப்படி நீ செலவழிச்சாய். நாங்க சம்பாதிக்கிறது ஹலால் அரிக்கும், நாங்க சம்பாதிப்பது ஹலாலான முறையில தான். ஆனா நாங்க செலவழிக்கிறது ஹராமான முறையிலையாக இருந்தா, நாங்க யாரோ ஒருத்தருக்கு என்ன செஞ்சிட்டோம், லஞ்சம் கொடுத்துட்டோம் எங்களோட தேவைக்கு. நாளைக்கு மறுமையில அந்த தொகை 5000மோ 10,000மோ 1000மோ 500 எப்படி நீ செலவழிச்சாய்ன்னு கேட்கும் போது, இப்படிதான் யா அல்லாஹ், இப்படி ஒரு இடம் ஒன்று வந்துச்சு, இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வந்துச்சு, வேலையை லேசா செஞ்சு கொள்றதுக்காக நான் என்ன செஞ்சேன், லஞ்சம் கொடுத்தேன். அல்லாஹ் கிட்ட சொல்லி தப்பி கேளுமா? அல்லாஹ் கிட்ட சொல்லி தப்பி கேளுமா? ஹலாலான முறையில சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஹலாலான முறையில சம்பாதிக்க வேண்டியதுக்காக எத்தனை ஃபைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்களை தேடி தேடி படிக்கிறோம். ஏன் இந்த தொழில் ஹராமா ஹலாலா எப்படியெல்லாம் தேடி தேடி படிக்கிறோம். ஆனால் அது ஹராமான முறையில செலவழிச்சிட்டு வந்துட்டோம் என்றால் அல்லாஹ் கிட்ட கேள்வி கணக்கு இருக்குது. என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அதனால மிக கட்டாயமாக வழங்கிக் கொள்வோம். குர்ஆன் ஹதீஸ் இந்த லஞ்சமுடைய விடயத்துல மிச்சம் கவனமாக எங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி தருது. அதை நாங்கள் கட்டாயமாக பின்பற்றணும். அதே மாதிரி எங்கட சமூகத்துல லஞ்சம் என்று சொல்லி சில பரவலான சில விஷயங்கள் இருக்குது. அதாவது சில வழக்காடல்களுக்காக என்ன செய்யறது, லஞ்சம் கொடுக்கிறது. சில வழக்குகளில் வெற்றி கொள்ளணும் என்பதற்காக லஞ்சம் கொடுக்கிறது. இங்கே சில நேரம் ரிப்போர்ட் வரலாம் நான் வெற்றி என்று சொல்லி, ஆனால் என்ன மனசாட்சிக்கு தெரியும் நான் செஞ்சது சரியா இல்லையா. நாளைக்கு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அங்க யாருக்கும் லஞ்சம் கொடுத்து வழக்காட வைக்க இயலாது. அங்க யாருக்கும் லஞ்சம் கொடுத்து வழக்காட வைக்க இயலாது. என்ன ஃபைல் அப்படியே இருக்கும். என்ன ஃபைலை நான் வச்சுக்கொண்டு இப்ப அல்லாஹ் தான் கேட்பான், அல்லாஹ் தான் விசாரிக்க போகிறான். அங்க யாருக்கிட்டையும் வந்து லஞ்சம் கொடுத்து பேச வைக்க இயலாது. குத்தங்கள் செய்கிறோமா, நாங்க வெத்தோணும் என்பதற்காக எத்தனை லட்சமே செலவழிக்கணும் என்ற அந்த மைண்ட் செட் எடுக்கிறத விட பிழைதான். பிழை எந்த தரப்புக்கு நடந்திருக்குதோ அந்த தரப்புக்கு அந்த காசை கொடுத்து அந்த தரப்பு கிட்ட மன்னிப்பு கேட்டு எங்கட பாவங்களை கழித்துக் கொள்ளும் அந்த நிலைமைக்கு தான் நாங்க போகணும். அதே மாதிரி இன்னும் சில இடங்கள் எங்க லஞ்சம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த லஞ்சம் சில மனிதர்களுடைய உரிமைகளை மீறுகிறது. சில லஞ்சங்கள் சில மனிதர்களுடைய உரிமைகளை மீறுகிறது. ஒரு இடத்துல ஜொப் கொடுக்குறாங்க ஒரு பெரிய கம்பெனியில, நாங்க என்ன செய்யறோம், கம்பெனியோட சிஇஓ பிடிக்கிறோம் அல்லது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜரை பிடிக்கிறோம். ஏன்னா அவரை பிடிச்சா வேலையை செஞ்சு கொள்ளையிலும். அந்த இடத்துல நிறைய பேருடைய சிவி வருது, எங்களை விட தகுதியான எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நாங்க அவரை பிடிச்சி அவருக்கு ஒரு லஞ்சம் ஒன்று கொடுக்கிறோம். கொடுத்து என்ன செய்யறோம், ஜொப்பை எங்களுக்கு ஆக்கி கொள்றோம். அதுல முதலாவது அந்த இடத்துல எங்களை விட தகுதியானவங்க இருக்கிறாங்கன்னு தெளிவாக விளங்கியும் தகுதி இல்லாத நான் அந்த இடத்துல போய் உட்கார்றது ஒரு மனிதனின் மனித உரிமை மீறல். அவங்க கவலைப்படுற காலமெல்லாம், அவங்க கை சேதப்படுற காலமெல்லாம், அவங்க அதற்காக மனம் நோகிற காலமெல்லாம் எங்களுக்கு பாவம் கிடைக்கும். இது முதலாவது. ரெண்டாவது என்ன தெரியுமா, நான் அந்த இடத்துல போய்த்து உட்கார்ந்தது ஹராமான முறையில. ஹராமான முறையில. அப்ப நான் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் அது ஹராமா ஹலாலான்னு நாங்க கொஞ்சம் சந்தேகப்பட வேண்டிய ஒரு இடம். அது ஹராம் என்றும் பேசப்படுது, ஹலால் என்றும் பேசப்படுது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன். ஆனா வந்த முறை குறுக்கு வழி என்பதால், வந்த முறை பிழையான வழி என்பதால் அது ஹராமாகலாம் என்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. சந்தேகத்துல விழுந்தா அதுக்கு அடுத்தது எதில் விழுவோம், ஹராத்துல தான் விழுவோம். சந்தேகத்தில் விழுந்தா அதுக்கு அடுத்தது ஹராத்துல தான் விழுவோம். நாங்கள் லேசாக இந்த விஷயங்களை செஞ்சுட்டு போறோம். எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்னும் பல இடங்கள்ல எங்களோட வேலைகளை சாதிச்சு கொள்வதற்காக லஞ்சங்கள் கொடுக்கப்படுது. இந்த லஞ்சம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லஅனத்தை கொண்டு வருது. ஒரு மனிதனுடைய சொத்துக்களை மோசமான முறையில் சூறையாடும் அந்த பாவத்தை கொண்டு வந்து தருது. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் ஹராத்துக்கு ஒத்துழைத்து கொண்ட பாவத்துக்கு நாங்கள் சமூகமாக ஆளாகிறோம்.
நாளை மறுமையிலே எங்கள்கிட்ட விசாரணை இருக்குது. அல்லாஹு தாலா இந்த மோசமான பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த லஞ்சம் சம்பந்தமாக பேசும்போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வரும். நாங்க முழுமையாக தகுதியான ஒரு இடம், ஆனாலும் லஞ்சம் கொடுத்தா தான் வேலை செய்யலாம், அல்லது நாங்கள் எந்த ஒரு தவறும் செய்யல, ஆனாலும் லஞ்சத்துக்காக வேண்டி அந்த அதிகாரியங்களை பிடிச்சி வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த குத்தம் செஞ்சதாகவும் இந்த குத்தம் செஞ்சதாகவும் எங்கட மேல போய் குற்றச்சாட்டு போடுறாரு. எங்களுக்கு நல்ல விளங்குது, இவர் லஞ்சம் எடுக்கத்தான் இந்த பேச்சுக்களை பேசுறாரு. நான் சொல்றது விளங்குதா இருக்கு. நாங்க முழுமையான தகுதி, ஆனாலும் லஞ்சம் கொடுத்தா தான் வேலை செய்யலாம் என்ற ஒரு நிலைமை. நாங்க எந்த ஒரு தவறும் செய்யல, ஆனால் லஞ்சம் கொடுத்தா தான் கலரையிலும் என்ற நிலைமை. இந்த நிலைமையில என்ன செய்யறது? இந்த நிலைமையில என்ன செய்யறது என்ற விஷயத்துல உலமாக்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்குது. ஒரு சில உலமாக்கள் சொல்றாங்க, லஞ்சம் கொடுப்பது இந்த இடத்துல அவருக்கு பாவம் கிடைக்காது, என்றால் அவர் நிர்பந்திக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறார். நாங்க தவறு செய்யலண்டா, தவறு செஞ்சு ஹெல்மெட் போடாம போய்த்துட்டு கொடுக்கறதல்ல, தவறு செய்யல, இவர் நிர்பந்திக்கப்படுகிறார், அதனால் அது அவருக்கு பிழை கிடையாது, கூடும் என்பதல்ல, ஹராம் அல்ல, அவருக்கு பாவம் கிடைக்காது, எடுக்கிறவருக்கு கட்டாயம் பாவம் கிடைக்கும். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, இந்த இடத்திலையும் கட்டாயம் தவிர்த்து நடக்கத்தான் வேண்டும். எங்களுக்கு சில அசௌகரியங்கள் நடக்கலாம், எங்களுக்கு சில நேரம் வேணுமென்றே லஞ்சத்தை எதிர்பார்த்து தாமதிக்கலாம். இதை நாங்க பழகிட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு ஒரு கஷ்டவாளி மனுஷனும் என்ன செய்வாரு, லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்கும் என்று பழகிடுவாரு. நாங்கள் அதை நிறைய இடத்துல பழகி இருக்கிறோம். அவருக்கு போய்த்து ஒரு 100 ரூபா கொடுத்தா வேலை செஞ்சு கொள்ளையிலும், அவருக்கு போய்த்து 2 ஏதாவது வாங்கி கொடுத்தா செஞ்சு கொள்ளையிலும், இப்படி பழக்கி வச்சிருக்கிறோம். சாதாரணமாக பேசுறோம். நான் இவர்கிட்ட ஒரு சைன் ஒன்று எடுக்கணும்னு சொன்னா அவர்கிட்ட போங்க, இப்படி ஒன்று செஞ்சு கொடுங்க, விஷயத்தை முடிச்சு கொண்டு வந்துடுறேன். இதை சமூகத்துல வழக்கமாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், மாத்திட்டோம். இந்த வழக்கம் உடையணுமாக இருந்தால் நாங்க சரியோ பிழையோ, நாங்க தகுதியோ இல்லையோ, நாங்க பிழை செஞ்சாலும் செய்யாட்டியும் லஞ்சம் என்பது தவிர்க்கப்படுமாக இருந்தால் கொடுக்கிற ஆக்கள் குறைய 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 எடுக்கிற ஆக்கள் தாராளமாக சாதாரணமாக இல்லாம வைத்துருவாங்க. அப்ப அந்த இடத்துல சொத்துக்கள் இல்லாத, எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு ஏழை ஒருத்தருக்கும் சாதாரணமாக என்ன செஞ்சிடலாம், அவருடைய வேலையை செஞ்சு கொண்டு போய்த்திடலாம். இது எங்க நடக்குது என்றால் அதிகமான பாடசாலைகள் இந்த பிரச்சனை நடக்குது. ஸ்கூலுக்கு பிள்ளைய சேர்க்கணுமாக இருந்தால் ஸ்கூலுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும். இது ஒரு வகையில பெரும்பாலும் ஸ்கூலுக்கு சேர்க்கக்கூடிய பணக்கார பிள்ளைகள் இருந்து எடுக்கப்படுது, ஸ்கூலுக்கு ஒரு அபிவிருத்திக்காக. இதுங்களுக்கு பிள்ளைண்டு கருதுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இன்னும் சில ஸ்கூல்கள்ல பிள்ளைகளை சேர்க்கிறதுக்கு அதிபருக்கோ ஆசிரியர்களுக்கோ என்ன செய்யப்படுது, லஞ்சங்கள் கொடுக்கப்படுது. லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கும் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கும் அதிபர்களும் இருக்கிறார்கள். அப்ப இப்படி லட்சக்கணக்கில் பரிமாறப்படும் போது எங்கட ஏரியாவில் இருக்கிற ஒரு புள்ள ஏழை மாணவருக்கு எங்கட ஏரியாவில் ஸ்கூல் கிடைக்குது இல்லை, அவர் எங்கேயோ ஒரு தொங்கல் உள்ள ஒரு சாதாரண ஸ்கூலுக்கு போகவே நிர்பந்திக்கப்படுகிறார். 40-50 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ள ஒரு புள்ள எங்கட ஸ்கூல்ல வந்து எங்கட ஊர்ல வந்து பெனிஃபிட் எடுத்துட்டு போறாரு. தாராளமாக நடக்குது. தாராளமாக. என்ன காரணம்? ஸ்கூலுக்கு பிள்ளைகள் சேர்க்கும் போது அதுக்குன்னு மார்க்ஸ் போட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. சில நேரம் ஏண்ட ஊரில் உள்ள ஏழை புள்ள 96 மார்க்ஸ் எடுத்திருப்பாரு, 80 மார்க்ஸ் எடுத்து 40 கிலோமீட்டருக்கு அங்கால் உள்ள பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்திருப்பாங்க. அநியாயம். இதெல்லாம் இந்த லஞ்சத்தின் மூலமாக வரும் மனித உரிமை மீறல்கள். இதெல்லாம் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். பழக்கிடக்கூடாது. அதை நான் சொல்ல வருகிறேன், பழக்கிடக்கூடாது. நாங்க தகுதி இருந்தாலும் பழக்கிடக்கூடாது. இதுல இன்னொரு பகுதி இருக்கு, என்ன தெரியுமா? நாங்க கண்டு கொள்ளாத ஒரு பகுதி. எங்களுக்கெல்லாம் தெரியும், இப்னுல் லுத்பியா எனப்படக்கூடியவற்ற சம்பவம். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை அனுப்புறாங்க, போய்த்து என்ன செய்யுங்க, எல்லா இடத்துலையும் ஜகாத்தை திரட்டி கொண்டு வாங்க, ஜகாத்தை
தேடிக்கொண்டு வாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வாங்க. இவர் வந்தாரு. வந்த மனுஷன் ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாரு, நாங்க ஜக்காத் எல்லாம் எடுத்து வந்திருக்கிறேன், நாங்க இதை குடிங்க ஜக்காத், இது எனக்கு கிடைச்ச ஹதியான்ற ஒரு துண்டை எடுத்துக்கொள்றாரு. எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சத்தை எடுத்து வச்சு கொள்றாரு, இது எனக்கு கிடைச்ச ஹதியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மிம்பருக்கு ஏறினாங்க. ஏறி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு ஜகாத்தை சேர்க்குமாறு சொல்லியிருக்கிறான், நான் அதுக்கொத்தர அதிகாரியா நியமிச்சு அனுப்புறேன். இவர் போய்த்து வந்துட்டு சொல்றாரு, இது ஜகாத், இது எனக்கு ஹதியாவா கிடைச்சிருக்குது, அவருக்கு ஏழும்டா சொல்லுங்க, வீட்டுல குந்தி கொண்டிக்க சொல்லி. அப்படியே சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவருக்கு ஏழும்டா சொல்லுங்க, அவருடைய உம்மடைய வாப்படைய வீட்டுல குந்தி கொண்டிக்க சொல்லுங்க, யாராவது ஹதியா கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம், யாராவது ஹதியா கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு மிம்பர்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நான் பயப்படுகிறேன், நான் விரும்பல, நீங்க யாரும் இந்த இப்படி கிடைக்கிற ஹதியாக்கள் எடுத்துக்கொண்டு நாளை மறுமையில் அதை சுமந்து கொண்டு வரக்கூடாது. என்ன சொல்ல வராங்க? அதிகாரிகள் என்ற ரீதியில அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஹதியா இது கூடாது. இதை நாங்க அதிகாரிகளாக இருந்துட்டு ஹதியா எடுத்தோம்டா மறுமையில சுமந்து கொண்டு வர வேணும். அதே மாதிரி மற்ற பக்கத்துல நாங்க கொடுக்குறாக்களை பத்தி தான் பேசுறோம் என்றனால அதிகாரிகள் என்று வரும் போது ஹதியா கொடுக்கிறது கூடாது. எங்களோட ஊருக்கு யாராவது ஒருத்தர் புதுசாக ஒரு அதிகாரி வந்துட்டாரு, என்ன செய்யறது? கொஞ்சம் போய்த்து சந்திச்சு அவருக்கு ஒரு பாட்டி ஒன்றை போடுறது, அல்லது அவர் ஒரு சாப்பாடு ஒன்று கூப்பிடுறது, அல்லது அவருக்கு கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு ஹதியா ஒன்று கொடுக்கறது, ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கறது, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றது. ஏன்? எங்களோட ஊருக்கு வந்தாக்களுக்கு விருந்து கொடுக்குற என்றால் அல்ஹம்துலில்லாஹ், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஊருக்கு வந்திருக்கிறாரு, விருந்து கொடுக்க போறோம். ஊருக்கு வந்திருக்கிறாரு, ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்க போறோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்க கொடுக்குற எதுக்குன்னு சொன்னா நாளைக்கு ஏண்ட பிசினஸ் பிரச்சனை வரப்போல இவர்கிட்ட சப்போர்ட் ஒன்று கிடைக்கும். நாளைக்கு ஏண்ட வாகன பிரச்சனை வரக்கொள்ள எனக்கு ஏதாவது ரோட்ல பிரச்சனை வந்துட்டு இருந்தால் இவருக்கு உடனே கோல் அடிச்சு இப்படிதான் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை சொன்னால் அவர் தெரிஞ்சவர் தான், அவர் அனுப்புங்க இவரை சொல்லுவாரு. இதுக்காக என்ன செய்யறது? போயிட்டு ஊருக்கு வரக்கூடிய அதிகாரிகளை கையில வச்சுக்கொள்றது. அவர் கொஞ்சம் கையில வச்சுக்கொள்ளணும், அவருக்கு ஒரு அத்தர் போத்தர் ஒன்று கொடுக்கணும். எங்கட காதால கேட்கிற விஷயங்கள் தான், எங்கட காதால கேட்கிற விஷயம். அவர் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிடணும், அவர் ஒரு நாளைக்கு டின்னர் ஒன்று கூட்டியும் போகணும். இப்படி அதிகாரிகளுக்கு ஹதியா கொடுக்கிறேன்னு நினைச்சு கொண்டு அவங்கள கையிலுக்கு போடுறேன்னு நினைச்சு கொண்டு நாங்கள் தடுக்கப்பட்ட ஒரு விடயத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். இதுவும் ஒரு வகையில இதுதான், இந்த லஞ்சம் மாறிதான். அது செஞ்சுட்டு வேலையை எடுத்துட்டு கொடுக்கிறது, இது வேலையை எடுக்கிற நோக்கத்துல கொடுக்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். அதை எங்களுக்கு ஒரு வேலை செய்யணும் என்றதுக்காக கொடுக்கிறோம், இது ஒரு வேலைக்கு தேவைப்படும் என்றதுக்காக நேரத்தோட அட்வான்ஸா கொடுத்து வைக்கிறோம். இது ரெண்டுமே கூடாதுதான். அதனால மிக கவனமாக இருப்போம். எந்த ஒரு இடத்திலே வேலை செய்ய கஷ்டமாக இருக்குதா, ஒரு முஃமின்ட பண்பு என்ன தெரியுமா? யா அல்லாஹ் ஏண்ட வேலையை லேசாக்கித்தா. மூசா நபிக்கு போகவாகுது ஃபிரௌன் கிட்ட. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க என்றால், அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் கூப்பிட்டு கொள்றாங்க. கூப்பிட்டு கொண்டுட்டு அல்லாஹ் கிட்ட தான் துவா கேட்கிறாங்க, ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. என்ற வேலை எனக்கு லேசாக்கித்தா, என் உள்ளத்தை எனக்கு விரிவாக்கித்தா. அல்லாஹ் கிட்ட தான் கேட்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு வேலை நடக்கணுமாக இருந்தால் ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு ஒரு சதக்கா ஒன்றை செஞ்சுட்டு அவனுக்கு 5,000-10,000 கொடுக்கறத எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு அரிசி பேரை கொடுத்துட்டு போம், அல்லாஹ்ட மேல தவக்கல் வச்சுப்போம், நடக்கும். நாங்க நினைச்சிருக்கிறோம் அங்கதான் விஷயம் இருக்கின்ற, இல்ல, விஷயம் இருக்கு மேல. அல்லாஹ் தஆலாவிடம் துஆ கேட்டு விட்டு செல்லும், நாங்க நினைக்காத புறத்துல லேசாகிரும். வளமையாக இழுத்தெடுக்கக்கூடியவர்கள் அவசரமாக செஞ்சு தரக்கும். ஏன்? உள்ளங்கள் இருக்குது யார்ட கையில? அல்லாஹ்ட கையில. அதை தேவையான மாதிரி விரட்டி போடக்கூடியவன் அல்லாஹ். எங்களுக்கு சாதகமாக அல்லாஹ் தஆலா விரட்டி போடலாம். இந்த நம்பிக்கை, இந்த தவக்குள் வேணும். இது இருந்தா நாங்க எந்த இடத்துலையும் கொடுக்க மாட்டோம். இந்த நம்பிக்கையும் தவக்கலும் இருந்தா எந்த இடத்துலையும் கொடுக்க மாட்டோம். கொடுக்க வேண்டிய இடம் அல்லாஹ்ட மேல கையேந்துறது, கொடுக்க வேண்டிய இடம் சுஜூதுல அல்லாஹ் கிட்ட கோரிக்கையை கொடுக்கிறது, மற்றபடி பொத்தி கொடுக்கிறது அல்ல. ஒரு முஃமின்ட்ட வரக்கூடாத பண்பு. அதனால் மிக கவனமாக இருப்போம். இந்த விடயங்கள் எங்களிடமிருந்து தூரமாக வேண்டும். நாங்கள் தகுதியாக இருந்தாலும், நாங்க பிழை செய்யல ஆனாலும் அதுக்காகத்தான் நிற்கிறார் என்று இருந்தாலும்
தவிர்ந்து கொள்வோம் என்ற ஒரு சமூகம் பாதிக்கப்படும். ஒரு சமூகத்தில் ஒரு பழக்கமாகிட்டு என்று சொன்னால், ஹராம் ஹலால் ஆகிட்டு என்று சொன்னால், பாவம் பாவம் என்று உணரப்படாத சமூகமாக மாறிக்கொண்டால் அது மிகப்பெரிய சிக்கலாகிரும். அல்லாஹு தாலா இந்த லஞ்சம் எனப்படக்கூடிய இந்த மோசமான பழக்கத்திலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.